ஷெட்யூலில் இந்த படம் எப்படி ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும்போது பிரவீன் சாருக்கு இந்த படம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. ரொம்ப டைட் ஷெட்யூலில் இந்த படம் வந்து ஆரம்பித்து இந்த படம் இப்போ வரைக்கும் எப்படி முடிஞ்சுதுன்னே தெரில. அவ்வளோ ஸ்பீடாக இந்த படம் முடிஞ்சுது. ஒரு டெக்னீஷியனுக்கு த்ரில்லர் ஜானரும் ஹாரரு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் மாதிரி அந்த அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான ஒரு படம், ரொம்ப ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி ஒரு படம் வந்து ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இது வேறு ரொம்ப நான்லீனியர் பேட்டர்னில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துடும், சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் இது வேறு மாதிரி ஒரு ஜோனில் போய் ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஸ்கேலிங்காகவும் இந்த படம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, சீட் எஜ்டு த்ரில்லராக வந்து இந்த படம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து உதய் சாரும் டைரக்டரும் ரொம்ப ஜெல்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் ஜெல்டாக இருந்தாவே மேக்ஸிமம் படம் ப்ராடக்ட் வந்து பயங்கரம் ஒரு சூப்பராக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம் அக்யூஸ்டு. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே வந்து அவங்கவுங்க ஜோனுக்குள்ளே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட வெளியே போகாமல் நாங்களே வந்து இந்த படத்தோட ஸ்பீடை வந்து பிரேக் பண்ணுறதுக்காகவே சில விஷயம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதை ஒர்க் பண்ண எனக்கு இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிரவீன் சாருக்கும் உதய் சாருக்கும் டைரக்டருக்கும் நன்றி. அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரீசெண்டாக தான் நான் வந்து மியூசிக் வந்து அவுட்புட் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவர் தெரில, அது இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு தெரில, பட் அவுட்புட் பார்க்கும்போதே பயங்கரமாக சென்சபிளாக இருந்தது ரொம்ப ஓவராலாக மியூசிக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே இது வந்து இதோட அவுட்புட்டில் மியூசிக் எப்படி வரும்னு தான் யோசித்தேன். ஏன்னா விஷுவல் சூப்பராக இருக்கும், படத்தில் டிஓபி நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார். பட்டு படத்தோட ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷனும் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ மியூசிக்கும் கரெக்டாக அமையணுமேன்ட்டு கடைசி வரை இருந்தேன். உதய் சார் தான் சொல்லிகிட்டே இருந்தார், நீங்கள் பாருங்கள் ப்ரோ சூப்பராக வரும் மியூசிக் அப்படின்ட்டு. அதே போல் படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்தது எனக்கு. மற்றபடி எல்லாமே ஓவராலாகவே நல்லா வந்திருக்கு படம். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் சாருக்கும் உதய் சாருக்கும் டைரக்டருக்கு முக்கியமாக என்னுடைய நன்றி. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்ட பிறகு எதையுமே நோண்டாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிங்க, உங்களுக்கு எப்போ ஓகேவோ நம்ம அப்போ உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு டைரக்டர் சாரும் ப்ரொடியூசரும் உதய் சாரும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி. ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டீசெண்டான ஒரு சீட் எஜ்டு த்ரில்லராக இந்த படம் இருக்கும். தேங்க்ஸ் அ லாட். யூடியூப் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா புகழும் கடவுளுக்கே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து நம்ம நிக்கில் முருகன் சார். நான் வந்து என்னோடய இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் தான். ஸோ வி கோ அ லாங் வே. என்னோடய ஹோம் ஏரியா பார்த்திங்கன்னா 2001 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிக்கில் முருகன் சார் டு கனெக்ட் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அக்யூஸ் படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அவர் வந்து பேசிக்கலி வந்து ஒரு 6 month யூஎஸ் போயிட்டு இருந்தார். படமே வேணாம், நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன்ட்டு யூஎஸ் கிளம்பிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பிஸியாக இருந்தார். டக்குன்னு நான் வந்து ஒரு அவருக்காக நான் ஜென்ரலி பேசுவேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் சொன்னேன், ஓகே சார், நான் உங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிவிட்டு ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லி நான் மெடிடேட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 3ஆவது நாள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, 4 பேரை மீட் பண்ணிகிட்ருக்கேன், உதய் ப்ரோ வந்து அவரை மீட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். ஸோ இம்மிடியட்லி ஆஃப்டர் சொல்லிவிட்டு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அவர் ஃபோன் பண்ணி படம் ஓகே ஆகிடுச்சு, இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து விஜய் டிவியில் வந்து கூப்பிட்டாங்க. நானும் ரம்பா மேடம் வந்து 25 வருஷம் விட்டு மீட் பண்ணுறோம், ரீகனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக், சினிமாவில் வரவேன், முன்னாலே பண்ணுவேன், ஒரு 2 பிரேக் ஆகும், அப்படியே ஒரு சின்ன பிரேக்காக இருந்தது. ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சரியாக ரீச் ஆகலை. பெங்களூர்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் இந்த ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அப்போது விஜய் டிவி கூப்பிட்டாங்க, அந்த ஹோமரியா சாங் ரீகனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை, ஓகே இப்போ எல்லாம் வந்து மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். அங்கே ஒரு கேரக்டர் வந்து உதய் சார் வந்து இப்படி கை கட்டின்னு அப்படியே இருந்தார். அவர் அந்த சீனில் நடிக்கலை, அவர் அங்கே தேவையே கிடையாது, பட் எல்லா சீனும் பார்த்துட்டு இருந்தார். உதய் ப்ரோ, அப்ரிஷியேட் யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லா சீனில் வந்து அவர் அங்கே ஒரு ஹீரோ வந்து ஒரு கேரவனில் உட்காருவாங்க, எல்லாம் ஒரு ஏசி அப்படி உட்காருவாங்க.
ஒரு சீனில் அவர் இன்வால்வ் ஆகி அங்கே உக்காந்தாரு. அதை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். வாவ், திஸ் guy இஸ் அமேசிங். அப்படியே கை கட்டிட்டு ஒரு சீனும். அப்போ நான் வந்து பிரபு சீனிவாசரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும், சப் இன்ஸ்பெக்டர், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதில் நீங்கள் வந்து முடி வெட்டணும், போலீஸ் மாதிரி இருக்கணும். போது எனக்கு வந்து இத்தனை வருஷம் முடி வளர்த்து குடுமி வச்சு அதை நம்ம பன்னீர் சார் சொல்லும் போது அது எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஓகே, இப்போ முடி வெட்டணுமோ, இப்போ தான் அந்த விஜய் டிவி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை, மக்கள் என்னை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்போ அவங்கள ஏர்போர்ட்லேயோ இல்லை ரோட்லேயோ இல்லை ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது, சார் உங்கள் படம் பார்த்துருக்கேன் சார், அது எங்களுக்கு ஒரு கிக், ஒரு சந்தோஷம் வரும். பட் எனக்கு அந்த கேப் வந்துடுச்சு, யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. சரி, இதுக்கப்புறம் நான் ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு ஆசைப்பட்டேன். பட் உடனே வந்து முடி கட் பண்ணுறேன். அடுத்த நாள் வந்து ஓகே நான் கட் பண்ணுறேன் சார், எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுத்தாரு, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். அப்போ நான் யோசித்தேன், சரி நான் வந்து நாகேஷ் சார் கூட நடிச்சிட்டேன் மின்னலை படத்தில், கவுண்டமணி சார் வந்து காதலர் தினம்ல நடிச்சிட்டேன், வடிவேல் சார் கூட கவிதை படத்தில் நடிச்சிட்டேன், எல்லா காமெடியன் கூட நடிச்சிட்டேன், யோகி பாபு சார் கூட நடிக்கலை. இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆஃபர்ஸுங்க வந்தது, பட் எனக்கு கிடைக்கல. சரி, இப்போ காம்பினேஷன் வந்து யோகி பாபு சார் கூட, அஜ்மல் சார் கூட, அதுக்கப்புறம் உதய் ப்ரோ கூட, எல்லோரும் கூட காம்பினேஷன். சரி சார், நான் முடி கட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த லுக்கில் நான் இருக்கேன், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க. 55 எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகும்போது 55 days படம் முடிச்சுட்டு டப்பிங் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆச்சரியமாக அந்த 55 days வித்தின் எக்ஸாக்ட்லி ஒரு 6 months படம் முடிச்சுட்டு August 1 வேர்ல்டு வைல் ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் அ பிக் டே ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரபு சீனிவாஸ் சார் அண்ட் உதய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப இன்வால்வ்டான ஆக்டர். ஒரு சீனில் வந்து நான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது நான் அவரை பிடிச்சிட்டு வருவேன். அது அவ்வளோ மெத்தட் ஆக்டிங். அவர் சும்மா தான் இருக்கிறாரு, நிற்கிறாரு, நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவேன். அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தது. நான் வந்து அந்த சீன் கட்டும்போது சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாக டோட்டலாக இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா, இட் இஸ் இம்ப்ரெசிவ். அதே மாதிரி அஜ்மல் ப்ரோ ஒரு சீனை வந்து செதுச்சு அழகாக நடிச்சிருக்காரு. அஜ்மல் ப்ரோ, உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டல். எனக்கு வந்து நான் படம் பார்க்கல, எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் செதுக்கி அதை ஆல்ரெடி சொல்லிட்டாரு பெங்களூர். அதான் சொல்லிட்டாரு நம்ம முருகன் சார், பெங்களூர் டேனி தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கங்கன்னு அதை சிம்பாலிக்காக சொல்லிட்டாரு. செதுக்கி நடிச்சிருக்காரு. எல்லா படம் பார்த்துங்கெல்லாம் சொல்கிறாங்க, அஜ்மல் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி. ஒரு சின்ன சீனுக்குங்க அவர் 100% கொடுத்துருக்காரு. அஜ்மல் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதே நம்ம பிரபாகர் சார், பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு காம்பினேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ஜான்விகா, மாதுரி டிக்செட், நம்ம சவுத் இந்தியாவுக்கு வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேடம். அண்ட் சூப்பர். நம்ம எங்களெல்லாம் அழகாக லட்டு மாதிரி கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சு நம்ம சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் சார், தேங்க்யூ ஸோ மச். கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சிருக்கீங்க. இப்போது சினிமாலாம் ஆகிட்ட பிறகு அழுவி போனால் ஆப்பிள் மாதிரி ஆகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ. அண்ட் சிவா சார், அவர் சொன்ன மாதிரியே ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருந்தால் கூட அவர் தான் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம டைரக்டர் சார். இந்த ஷிப்புக்கு டீசல் வேணும் பார்த்தீங்க, டீசல்னா ஷிப்பே போகாது, அவர் தான் சார் டீசல் நம்ம படத்துக்கு. சிவா சார், இனிமே உங்கள் பேர் டீசல் சிவா, டீசல் சிவா சரணன். ப்ளஸ் இந்த படத்துக்கு ரியல் ஹீரோ யாருன்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டண்ட் செல்வம் சார், ஸ்டண்ட் செல்வா சார், ஸ்டண்ட் செல்வா சார், பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட். இப்போவும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பெங்களூர் வந்தால் மீட் பண்ணுறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாம் சொல்லுவாங்க, படம் பண்ணும்போது எல்லாம் ஃபேமிலி, அவர் எல்டர் பிரதர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் நிஜமாலாம் நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம். நிஜமால என் பையன் வந்து நம்ம உதய் சாரோட பேசுகிறது, நான் அடிக்கடி அஜ்மல் சார் கூட பேசுகிறது, பிரபு சீனிவாசர்கிட்ட அட்வைஸ் கேட்குறது, நம்ம பன்னீர் சார் கூட பேசுகிறது, அப்ரிஷியேட் பண்ணுவார். நீங்கள் காஸ்டியூம் எல்லாம் நல்லா போடுறீங்க, நான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வி கண்டினியூ ஆர் ஜேர்னி. அடுத்து நம்ம படம் பண்ணுறோமே இல்லையோ, பட் வி வில் பி லைக் அ ஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ராஜா சார், அங்கே பாருங்கள், வந்து இப்படியே இருப்பார் ஷூட்டிங்கில், என்னை கூப்பிட்றாதீங்க, என்னை பேச வைக்காதீங்க, என் பேர் சொல்லாதீங்க, நான் அப்படியே சொல்லி எப்படியே ஆகிட்டாரு ராஜா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் டச் சார். ரைஸில் எல்லாமே இருந்தால் கூட, சிக்கன் இருந்தாலும் சரி, மட்டன், அந்த ஊருக்கா இருந்தால் தான் சார் அழகு. நீங்கள் தான் சார் இந்த சினிமாவுக்கு ஊருக்கா. பியூட்டிஃபுல் டேஸ்ட்.
அவர் தான் சார் டச்சில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பாரு, சூப்பராக இன்வால்மெண்ட் பண்ணார், த்ரூ அவுட் இருந்தாருங்க. இன்றைக்கி வருகிறாரு, டு சக்ஸஸ் மீட் கூட இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீடியா அண்ட் ப்ரெஸ், யூடியூபர், சோஷியல் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு தெய்வம் நீங்கள் தான். பிகாஸ் நாங்கள் போகாத இடத்துக்குல நீங்கள் போகிறீங்க. நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ சார். எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போதே வந்து டைரக்டர் வாயடிக்கிட்டாரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப்சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் டைரக்டர் சார், அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தார். பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில் இருப்பாங்க. பட் இவர் என்னென்னா அவங்கக்கிட்ட, அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வாங்குறவர் தான் டைரக்டர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த கேரக்டர் நான் பார்த்தேன். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து கேமராமேன் சார், எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்த்து உள்ளே வந்து பண்ண படம் எங்களோட பேனரில். இது எங்களோட ஃபஸ்ட்டு விஷயம். இது எல்லாமே காரணம் வந்து உதயானந்த் தான். நான் சும்மா எதிர்ச்சியாக எங்களோட மீட்டிங் நடந்தது. ஸோ அது இந்த இடத்துல இன்றைக்கி நிற்கிது. டைரக்டர் சார், அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சது அப்படின்னு சொல்ல பார்த்தா, கதைக்கு வந்து என்ன தேவையோ கதை இழுத்துக்குச்சு. நாங்கள் எதுவுமே தெரிய போல. அந்த கதை டிமாண்ட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஹோப் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அண்டு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு உதயண்ணே, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிடுறேண்ணே. ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணோம். எல்லாருக்குமே நன்றி. இங்கே மீடியா பீப்புள், நீங்கள் தான் நம்ம படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் இது பண்ணணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கொள்ளேன். தேங்க்யூ. அக்யூஸ்ட் படம் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கைண்ட்லி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். மை பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் த டீம், எஸ்பெஷலி உதய். அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து ஐ பீன் சீயிங் ஃப்ரம் 2004. Really is a cinematic person. Total his career has been dedicated to the cinema. So you should all support him and his movie, which is going to release on August 1st. Wish you all the best, team. Thank you. ஸோ வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். அக்யூஸ்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு நல்ல அனுபவம். இப்போ தான் ஜனவரி வந்து எனக்கு இந்த சாங் சிச்சுவேஷன் சொல்லி கம்போசிங்லாம் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்குள்ளே மேட்ரு ஆஃப் 6 monthஸில் வந்து படம் ஃபஸ்ட் காப்பி ரெடியாகி இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அண்டு அதுக்கு வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மெயின் ரீசன் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ரோப்பின் ஆனதுக்கு வந்து உதயா சார் தான். ஸோ அவருக்கு என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து 3 சாங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட விமர்சனங்களை வந்து எழுதணும். அண்டு என்னோடய லாஸ்ட் ஃபிலிம் நிழற்குடை, அதுக்கு வந்து பாடல் மற்றும் பின்னணி இசைக்கு வந்து நீங்கள் கொடுத்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு
ஒரு புஷ் இருந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பாக என்னோடய முழு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து லைக் அந்த இதோட என்டையர் ஸ்கிரிப்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 1 தேட்டரில் பார்த்துட்டு இதுக்கான விமர்சனங்களை நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐம் நியூ டு தமிழ் ஆக்சுவலி. This is my first film in Tamil, but I try to speak in Tamil today because I traveled from February to till date here with my loved ones here and co-artists, technicians, everyone. இல்லை வருது சார். இப்போ நான் இந்த காரணம் இங்கே வர்றதுக்கு காரணம் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். அவரது 2 படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கன்னடத்தில், அதாவது வில்லனாக நடிச்சிருக்கேன். ஈ பிலீவ்ட் இன் மீ அண்ட் ஈ கால்ட் மீ அண்ட் அவர் ஸ்டோரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் கேட்டேன். அது ஃப்ரம் மெனி டேஸ் he was telling Prabhakar will do something good and the wonderful character you have to portray in my film, in future film. And when he narrated the story of this movie, I was so thrilled actually, and I accepted it. Thank you Prabhu Srinivas sir for the belief. அப்புறமா இங்கே வந்து எனக்கு தமிழே வராது ஆக்சுவலி. இப்போ என்னன்னா இங்கே வந்து வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இட் இஸ் அ ஃபேமிலி. லைக் இங்கே தமிழ் பிரச்சனையே வரல எனக்கு எல்லாமே இந்த ஃபேமிலி கைண்ட் ஆஃப் பீப்புள். லைக் ஸோ டு பி ஃப்ரேங்க், இன் ஒன் வேர்ட் ஐ காட் மெனி brothers ஃப்ரம் அதர் mothers. Like all are my brothers. I felt like that actually. So இந்த ஃபிலிமில் என்னன்னா நான் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபுல் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ the bus scene you have seen now, it's a very seat edge moment for every audience. That see, while watching only you feel like that, but while shooting that, it was all goosebumps were coming. And we actors along with Udaya sir, Ajmal bro and Silva master was choreographing that one. So it was very 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 tough scenes and we performed it with the advice of Silva master. It was almost 10 days, I think 10 days 8 days we shot the bus scene. Along with that, my character is always chasing in the bus, chasing in the car, running, everything. So you will definitely enjoy my character here, and you feel like what hitting me after watching the movie. That's how my character is. And one best part is Udaya sir asked me to dub in my own voice because the character is from the border of Tamil Nadu and Karnataka. So I'm a super killer kind of thing, but I raised in a suburban place. So I'm given the killing. So that language, it is like Kannada and Tamil only. So Udaya sir and director sir asked me to dub in my own voice. Hope you will enjoy that also. And special thanks to Silva master. And after that, audience, it is like a family. We never disconnected after the movie or something. We have a very good attachment with everyone here actually. So executive Siva sir usually he doesn't speak much, but we are totally connected with everybody here through Siva sir. And Danny bro, I meet him in Bangalore usually. And music, I want to tell you, it's wonderful. You will definitely enjoy the music. And for the first time in my life, me and my wife did a reel for this Sokaria song. That's also went viral. That also we enjoyed. That's the power of the music, Naren sir. Thank you for that. And Ajmal bro, see,
while we were shooting with Ajmal sir, me and my wife is also an actor in Kannada, South Indian actor. So we were used to talk how sensible he is while acting. You see, how much you want, that's all he is giving. And what an appropriate actor, what a sensible actor we used to this thing. Sir, thank you very much, sir, for this wonderful performance. Janvika, we did not share the screen space, but still, all the best. Udaya, sir, I can't say, sir, you are my brother, sir. Truly, truly, brother. And we have a very good connections till now. I invited him for Kannada also. So it will happen, sir. Paneer bro is a wonderful person, and we do not share the screen space here, but it's wonderful to be with all of you people. And Murada Nayakan sir is the one who took lot of risks while shooting in the bus stand. And you see, most of the scenes of mine is actions only. That was very tough for me, but whatever it comes, I'll do. I decided. So I performed it, and I have given my extreme, like you see, நான் நினச்சேன் இதை என்ன பண்ணவே I should do it like that. So I have given my best. Please watch it and encourage our entire team. Accused will be released on 1st of August worldwide, and media people, print media, every media, I request everyone to support us. And thank you very much for the wonderful opportunity here in Tamil. Thank you once again, Prabhu Srinivas sir, for the opportunity. And one more thing, I promise you, I love the people here, and definitely I'll give all my love to the people of Tamil. Thank you very much. Thank you, sir. ಫಸ್ಟ್ ತಮಿಳ್ ಪಾಡೋ அக்யூஸ்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க உதயா சார் அண்ட் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர் பன்னீர் சார், தங்கவேல் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நோ ஜஸ்ட் நவ் இந்த படம் ஃபுல்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கு. இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இருக்கு. And songs very beautifully done by, created by Naren Balakumar sir. And fight Silva, stunt Silva master, very beautifully done by him. And it has a very beautiful story. Comedy irukku. Yogi Babu sir has done an amazing work. So it's a family entertainer. And ungal ellaru theater poitu movie watch. I request you to watch the movie in theaters. And romba special moment, and I should address this. It's a very special thing to work with such beautiful and amazing stars like Ajmal sir, Udaya sir, and Prabhakar sir, Danny sir, everyone. A special nandri to PRO Nikhil sir for promoting our movie so beautifully. And Shiva sir, thank you so much. Without you, this wouldn't have been possible. He is the main pillar of our movie. And everyone, thank you so much. And Marat sir, thank you so much for making me look so beautiful on screen. So everyone, thank you so much. Ellarukku romba romba nandri. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக நிறைவாக ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் பிரஸ்தாங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ப்ரெஸ் மீட். நிக்கில்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டிங்கன்னா உலகம் முழுசாக அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்யூஸ்ட் படம். இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார். அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். அவர் கூட ரைட்டு லெஃப்ட்டுன்னு பன்னீர் சார், சிவா சார், சேது பிரதர் எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமாக இருந்துச்சு.
இந்த படத்தில் வந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருந்திருக்கிறோம். இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில், கடவுள் பிளெஸ்ஸிங்ஸில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் டானி ப்ரோ காட் பிளஸ் யூன்னு சொல்லி கூட இருக்கிறாங்க. என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர், அவரும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏதோ சின்ன விஷயம் இருந்தால் கூட அப்பா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. எல்லாமே எங்களுக்காக தான் வரோம். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒத்துமையாக உழைச்சி வெளியில் வந்திருக்கிற படம் அக்யூஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு நாளில் ஒருத்தர் ஃபோனில் கதை சொல்லும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு கண்டென்ட், ஒரு கதை மட்டும் இல்லாமல் என்னோட ரோல் மட்டும் இல்லாமல் உதயா சார் பண்ணுற கேரக்டர், மலரோட கேரக்டர், யோகி பாபு சார் பண்ணுற கேரக்டர், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸாக பேசும்போது படம் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு. கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, நிறைய நல்ல ஆக்டர்ஸ், நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், ஜிவி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க. இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும்? அதுவும் எனக்கு 5ஆவது படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு, பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை சொல்ல தேவையில்லை, பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது. நீங்களும் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் 5ஆவது படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். இந்த படத்தை கொண்டு போய் வேறு லெவலில் ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.